ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம எல்லாருமே சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போயிருப்போம்ல. ஆனா நார்மல் மனுஷனான நமக்கு நார்மல் ஸ்கூல் இல்லாம மந்திரம் சொல்லி கொடுக்குற ஸ்கூல்ல படிக்க வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் மந்திரம்னா என்னன்னே தெரியாத ஒரு குட்டி பொண்ணுக்கு மந்திரங்களை சொல்லி கொடுக்குற ஸ்கூல்ல படிக்க வாய்ப்பு கிடைக்குது. அண்ட் அவ அங்க போனதும் அவ சந்திக்கிற மாயாஜாலங்கள், அட்வென்ச்சர்ஸ் அண்ட் பிரச்சனைகளை பத்தின கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேரு த ஒஸ்ட் விச். அண்ட் லாஸ்ட் வீடியோல மெர்லின் சீரிஸ் போட்டிருந்தோம். உண்மையிலே அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. நிறைய பேருக்கு அந்த சீரிஸ் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நிறைய பேரு இன்னும் வேற மெர்லின் சீரிஸ் போட சொல்லி கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அதனால அடுத்த வீடியோல மெர்லின் சீரிஸை போட ட்ரை பண்றேன். அதை மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சோ நீங்களும் நான் போற சீரிஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகேவா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, வாங்க இப்ப நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு குட்டி பொண்ணை காமிக்கிறாங்க. அவளோட பேரு மில்ட்ரெட். அவ ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்கும் போதே யாரோ மந்திர தொடப்பத்துல பறந்து போயிட்டு இருக்காங்க. இவ்வளவு அதை பார்த்து சாக்காகி வெளியே வந்து பார்த்தா நிறைய பேர் மந்திர தொடப்பத்துல பறந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குட்டி பொண்ணு மட்டும் தடுமாறி வந்து நம்ம மில்ட்ரெட் வீட்டு பால்கனில வந்து விழுகிறா. அண்ட் அவளோட பெருமோ அண்ட் அவளோட கண்ணாடி எங்கேயோ விழுந்துருச்சு. அதனாலதான் கண்ணு சரியா தெரியாம இங்க வந்து விழுந்திருக்கா. அண்ட் அவ மில்ட்ரெட் கிட்ட நான் விஜஸ்க்கு மேஜிக் சொல்லி கொடுக்குற கேக்கல்ஸ் அகாடமில சேரணும். இன்னைக்கு தான் அந்த அகாடமில சேர என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குது. டைம் வேற ஆச்சுன்னு மோ புலம்பிட்டு இருக்கும் போதே மில்ட்ரெட் நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து மோவோட கண்ணாடியை கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா அங்க இருந்த மக்களுக்கு மில்ட்ரெட் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுறா, மோ கண்ணுக்கு தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ணி கேக்கல்ஸ் அகாடமியை காமிக்கிறாங்க. பல வருஷமா நிறைய பேர் இந்த ஸ்கூல்ல படிச்சு சிறந்த மந்திரவாதி ஆகியிருக்காங்களாம். அண்ட் அங்க நிறைய பேர் தொடப்பத்துல பறந்து வித்தையும் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மில்ட்ரெட்டும் மோவும் ஒரே தொடப்பத்துல பறந்து வந்து கண்ட்ரோல் இல்லாம அங்க இருந்த ஒரு குளத்துக்குள்ள விழுந்துடுறாங்க. அண்ட் அப்படியே மேலே ஏறி வரவும் அந்த ஸ்கூலோட டீச்சர் மிஸ் ஹார்ட் ப்ரூம்ன்றவ வந்து மேஜிக்கை யூஸ் பண்ணி அவங்க உடம்புல இருந்த ஈரத்தெல்லாம் மேஜிக்கால ரிமூவ் பண்ணிட்டு டக்குன்னு மேஜிக்கால அவங்கள மறைய வச்சு ஸ்கூலுக்குள்ள அனுப்பிடுறா. பட் நம்ம மில்ட்ரெட் இது வரைக்கும் மந்திரத்தை பத்தி கேள்விப்பட்டது கூட இல்ல. அதனால அங்க நடக்கிற மாயஜாலங்களை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறா. அண்ட் அங்க ஒரு டீச்சரை மீட் பண்றாங்க. அவ பேரு கேக்கல்ஸ். அவர் தான் இந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர். அண்ட் அங்க ஸ்கூல்ல சேர்றதுக்காக நிறைய பசங்களும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்திருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாரையும் அந்த ஸ்கூல்ல படிக்கிற சீனியர் பொண்ணு வந்து அவங்கள கூட்டிட்டு போறா. அவளோட பேரு எஸ்மெல்டா. அண்ட் அவளோட தங்கச்சியும் இந்த வருஷம் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்திருக்கா. அண்ட் அவளோட பேரு எட்டல்டா. பட் அவ ரொம்ப தலக்கணம் பிடிச்சவ. தான் தான் ரொம்ப பெரிய மந்திரவாதி ஆகணும், மீதி எல்லாரும் அவளுக்கு கீழே தான் இருக்கணும்னு அவளுக்கு ஒரு கெட்ட எண்ணமும் இருக்கு. இந்த ஸ்கூல்ல படிக்கிற மந்திரவாதிகள் சாதாரண மனுஷங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. பட் மில்ட்ரெட் கண்ணுக்கு மட்டும் எல்லாரும் தெரியுறாங்க. சோ உன் ஃபேமிலிலயும் மந்திரவாதி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீயும் இந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கலந்துக்கன்னு மோ சொல்றா. ஆனா இவங்க பேசின எல்லாத்தையும் எட்டல்டா மறைஞ்சு நின்னு கேட்டுறான். அண்ட் மில்ட்ரெட்டுக்கும் அந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சு போயிருது. அதனால அவளும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கலந்துக்கிறா. பட் எக்ஸாம் கொஸ்டின்ல இருக்கிற எதுவுமே அவளுக்கு சுத்தமா புரியல. ஏன்னா அதுல எல்லாமே மந்திரங்களை பத்தி இருக்கு. இவளுக்கு தான் மந்திரத்தை பத்தி எதுவுமே தெரியாது. அதனால எதுவுமே எழுதாம விட்டுறா. அண்ட் டைம் முடிஞ்சிருது. அடுத்ததா பிராக்டிகல் எக்ஸாம் நடக்க போகுது. அதுல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் மந்திர புத்தகத்துல இருக்கிற ஒரு மேஜிக்கை சூஸ் பண்ணி அதுக்கான ஸ்பெல்ல உருவாக்கணும். அண்ட் மில்ட்ரெட்டும் பறக்க வைக்கிற ஸ்பெல்ல செய்யறதுக்கான மந்திரத்தை சூஸ் பண்றா. அண்ட் எட்டல்டா வேற உருவம் மாறுறதுக்கான மந்திர ஸ்பெல்ல உருவாக்க முடிவு பண்றா. அண்ட் எல்லாருமே ஸ்பெல்ல உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மில்ட்ரெட்டும் புக்கை பார்த்து எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் அந்த ஸ்பெல்லுக்கு தேவையான ஒரு பொருள் மட்டும் அவகிட்ட இல்ல. ஆனா அது எட்டல்டா கிட்ட இருக்கு. அதனால எட்டல்டாக்கு தெரியாமையே அந்த பொருளை எடுத்துட்டு போய் அவ யூஸ் பண்ணி ஸ்பெல்ல முழுசா உருவாக்கிடுறா. அண்ட் அதை செக் பண்ணி பார்க்கும்போதே அவளால பறக்கவும் முடியுது. அண்ட் இப்போ ஹார்ட் ப்ரூம் வந்து எல்லாரையும் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி காமிக்க சொல்லவும் எட்டல்டா வரா. அவ டிராகனா மாறணும்னு தான் பிளான் பண்ணிருக்கா. பட் மில்ட்ரெட் அவகிட்ட இருந்து ஒரு பொருளை எடுத்துட்டாலே. அதனால எட்டல்டாவோட ஸ்பெல் சரியா வேலை செய்யல. அவ அந்த ஸ்பெல்ல யூஸ் பண்ணும்போது டிராகனா மாறுறதுக்கு பதிலா மண்புழுவா மாறிடுறா. உடனே டீச்சர்ஸ் மந்திரத்தை யூஸ் பண்ணி அவளை மனுஷியா மாத்திடுறாங்க. அண்ட் அவளால மேஜிக் சரியா பண்ண முடியாததால அவளை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இருந்து ஃபெயில் ஆகலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா அதை பார்த்த மில்ட்ரெட் குற்ற உணர்ச்சியில அவ மேஜிக் வேலை செய்யாததுக்கு நான் தான் காரணம்னு ஒத்துக்கிறா. அப்ப எட்டல்டாவும் மில்ட்ரெட் சூனியக்காரி குடும்பத்தை சேர்ந்தவளே கிடையாது, அவ சாதாரண ஒரு மனுஷ பொண்ணுன்னு போட்டு கொடுக்கவும் ஹார்ட் ப்ரூம் ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறா. அண்ட் மில்ட்ரெட்ட அகாடமியை விட்டு வெளியே போக சொல்லிடுறா. அண்ட் மில்ட்ரெட்டும் மனசு உடைஞ்சு ஃபீல் பண்ணிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்ப கிச்சன்ல ஹெட் மாஸ்டர் கேக்கல்ஸோட சிஸ்டர் அக்காத்தான்றவ சாப்பிடுற சாப்பாட்டுல எதையோ கலந்துட்டு இருக்கா. அண்ட் கேக்கல்ஸும் அக்காத்தாவும் ட்வின்ஸ், ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதை பார்த்ததும் மில்ட்ரெட் வேகமா ஓடி போய் டீச்சர்ஸ் கிட்ட சொல்ல ட்ரை பண்றா. பட் அவ பேசுறதுக்கு
போறதுக்கு முன்னாடியே டீச்சர்ஸ் அவளை மேஜிக்கை யூஸ் பண்ணி ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. அண்ட் அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த ஸ்கூலையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா. அப்பதான் அவ கண்டுபிடிச்ச பறக்கிற ஸ்பெல் ஞாபகம் வருது. உடனே அதை யூஸ் பண்ணி தாறுமாறா பறக்க ஆரம்பிக்கிறா. அண்ட் அதே டைம்ல ஸ்கூலுக்குள்ளயும் எல்லாரும் சாப்பிட போறாங்க. அப்ப கரெக்டா மில்ட்ரெட் பறந்து உள்ள வந்து எல்லாரோட சாப்பாடையும் கீழே தட்டி விட்டுட்டு அக்காதா சாப்பாட்டுல எதையோ கலந்தது சொல்லிடுறா. அத அக்காதா பார்த்ததும் உள்ள வந்து மேஜிக்கால அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா கேக்கல்ஸ் அதை ரொம்ப ஈஸியா தடுத்துடுறா. உடனே அக்காதா மில்ட்ரெட்டை பிடிச்சி கேக்கல்ஸை பிளாக்மெயில் பண்ணி அவளை ஒரு நத்தையா மாத்திடுறா. அண்ட் மந்திரவாதிகள் சட்டப்படி கேக்கல்ஸை தோக்கடிச்சா அக்காதாவுக்கு தான் இப்ப இந்த ஸ்கூல் சொந்தம். அப்ப மில்ட்ரெட் ஒரு பிளானை போட்டு அக்காதா கவனிக்காத நேரமா பார்த்து அவ எதையோ சாப்பாட்டுல கலந்தால அதை அக்காதா மேலேயே கொட்டிடுறா. அண்ட் அக்காதா கேக்கல்ஸை தோக்கடிச்சதுனால அவதான் இப்ப ஸ்கூலோட இன்சார்ஜ். அண்ட் அவளை தாக்குறது ஸ்கூலோட ரூல்ஸ்க்கு எதிரானது. அதனால மில்ட்ரெட்டுக்கு உதவி பண்ண யாருமே அங்க வரல. அப்ப அக்காதாவும் சொல்லுங்க உங்களுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறா. அண்ட் இப்பதான் அகாதா சாப்பாட்டுல கலந்தது மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ற ஸ்பெல்லுன்னு தெரிய வருது. சோ மில்ட்ரெட்டும் அகாதா கிட்ட கேக்கல்ஸ மறுபடியும் மனுஷியா மாத்துன்னு சொல்லவும் அவளும் மேஜிக்கால கேக்கல்ஸ மனுஷியா மாத்திடுறா. அவ்வளவுதான், மறுபடியும் கேக்கல்ஸ் திரும்பி கண்ட்ரோல் எடுத்துக்கிறா. அண்ட் அகாதாவை சிறையில அடிச்சிடறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா டீச்சர்ஸ் மில்ட்ரெட்டோட அம்மாவை மேஜிக்கால அவங்களோட வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அண்ட் அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு மில்ட்ரெட்டை எங்க மேஜிக் ஸ்கூல்ல சேர்த்துக்கிறோம்னு சொல்றாங்க. பட் மில்ட்ரெட்டோட அம்மாவுக்கு அது சுத்தமா பிடிக்கல. பட் மில்ட்ரெட்டுக்கு இங்க படிக்கிறது தான் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதும் அவளும் மனசு மாதிரி ஒத்துக்கிறா. அண்ட் அதுக்கு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு புதுசா வந்தவங்களை வரவேற்கிறதுக்காக வெல்கம் பார்ட்டி ஒன்று நடக்க போகுது. அண்ட் புதுசா வந்த எல்லாருக்கும் ஒரு கருப்பு பூனையை கொடுக்குறாங்க. இந்த ஸ்கூல்ல அவங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த பூனையை அவங்க நல்லபடியா பாத்துக்கணும். பட் மில்ட்ரெட்டுக்கு கொடுத்த பூனை மட்டும் ஆஸ் கலர்ல இருக்கு. மத்தவங்களுக்கு கொடுத்த எல்லா பூனையும் பிளாக் கலர்ல இருக்கு. அண்ட் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு மந்திர தொடப்பத்துல எப்படி பறக்கிறதுன்னு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க பூனையை பின்னாடி உட்கார வச்சுட்டு ஸ்மூத்தா தொடப்பத்துல பறக்கணும். அண்ட் எடல்டா ரொம்ப சூப்பரா பறந்து காமிச்சிடுறா. பட் மில்ட்ரெட்டோட பூனை பயந்து அவன் மேல ஏறிடுது. உடனே அவளும் பயந்ததால தொடப்போ கண்ணா பின்னான்னு சுத்தி மோ மேல மோதி மோவை கீழே தள்ளி விட்டுறா. அண்ட் அவளும் எட்டல்டாவை பிடிக்க அங்க பறந்துட்டு இருந்த எல்லார் மேலையும் இடிச்சு மொத்தமா கீழே விழுந்துடுறாங்க. அப்ப ஹார்ட்புரம் அங்க வந்து உனக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள உன் பூனைய உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், இல்ல இந்த ஸ்கூலை விட்டு உன்னை அனுப்பிடுவேன்னு மில்ட்ரெட் கிட்ட சொல்றா. அண்ட் மில்ட்ரெட் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவளால் அந்த பூனையை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியல. அப்ப எடல்டா அவகிட்ட வந்து சாரி, நான் உனக்கு உதவுதான் இங்க வந்திருக்கேன், நம்ம முதல் சந்திப்பு கொஞ்சம் மோசமா தான் இருந்துச்சு, அதை மனசுல வச்சுக்காதன்னு சொல்லிட்டு மில்ட்ரெட்டோட பூனைக்கு எதையோ சாப்பிட கொடுக்குறா. அண்ட் அவ்வளவுதான், இனி ப்ராப்ளமே வராதுன்னு சொல்லிட்டு எடல்டாவும் அங்கிருந்து கிளம்பிடுறா. அண்ட் அடுத்த நாள் தொடப்பத்துல பறக்கிற கிளாஸ்ல மில்ட்ரெட் பறக்க ஆரம்பிக்கிறா. அவளோட பூனையும் சமத்தா பின்னாடி உட்காந்துக்கிட்டு வருது. ஆனா இன்னைக்கு மோவோட பூனை பிரச்சனை பண்ண ஆரம்பிக்குது. உடனே டீச்சர்ஸ்க்கு மில்ட்ரெட் மேல சந்தேகம் வந்துருது. உடனே அவளை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப ஹார்ட்புரம் மேஜிக் யூஸ் பண்ணவும் மோவோட பூனை மில்ட்ரெட்டோட பூனையாவும் மில்ட்ரெட்டோட பூனை மோவோட பூனையாவும் மாறுது. சோ மில்ட்ரெட் தான் மேஜிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணிருக்கான்னு எல்லாரும் சொல்றாங்க. பட் மோ மட்டும் அதை நம்பல. உடனே கேக்கல்ஸ் ஒரு ரூமுக்கு போய் பேக் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புன்னு மேஜிக்கால அவளை ரூமுக்கு அனுப்பிடுறா. ஆனா இது எல்லாமே எட்டல்டாவோட பிளான் தான். மில்ட்ரெட்டை இந்த ஸ்கூலை விட்டு துரத்தணும்னு தான் இந்த மாதிரி பிளான் போட்டு மில்ட்ரெட்டை மாட்டி விட்டுருக்கா. உடனே மில்ட்ரெட்டுக்கும் எட்டல்டா பூனைக்கு எதையோ கொடுத்தால. சோ எட்டல்டா மேல சந்தேகப்பட்டு மில்ட்ரெட்டும் மோவும் நைட்டு யாருக்கும் தெரியாம எட்டல்டாவோட ரூமுக்குள்ள போய் அவ வச்சிருந்த அந்த மேஜிக் பொருளை எடுத்துட்டு அவங்களோட ரூமுக்கு வந்துடுறாங்க. அண்ட் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே மோவோட ஆன்மா மில்ட்ரெட்டோட உடம்புக்குள்ளேயும் மில்ட்ரெட்டோட ஆன்மா மோவோட உடம்புக்குள்ளேயும் மாறிடுது. உடனே காலையில அதை பத்தி டீச்சர்ஸ் கிட்ட சொல்லவும் அவங்களும் எட்டல்டாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. உடனே எட்டல்டா, நான் மில்ட்ரெட்டுக்கு உதவி பண்றதுக்காக தான் ட்ரை பண்ணேன், பட் அது இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கலன்னு பிளேட்டையே அப்படியே மாத்தி போட்டுறா. சோ டீச்சர்ஸும் அதை நம்பி எட்டல்டாவை எதுவும் பண்ணாம விட்டுறாங்க. அண்ட் பிரச்சனையே இப்ப சால்வ் ஆயிடுச்சு. ஆனா மில்ட்ரெட்டால அவளோட பூனையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதனால ஒரு பிளானை போட்டு புத்திசாலித்தனமா பூனையை ஒரு பேக்குள்ள வச்சுட்டு தொடப்பத்துல வச்சுட்டு பறக்க ஆரம்பிக்கிறா. சோ இப்போ அந்த பூனை எந்த பிரச்சனையும் பண்ணல, கொஞ்சம் சேஃப்டியாவே உட்காந்துட்டு வருது. அண்ட் அதுக்கு அடுத்த நாள் ஒரு புகழ்பெற்ற மந்திரவாதிங்க அவங்க பொண்ணை அந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக வந்து சில வித்தைகளை செஞ்சு காமிக்கிறாங்க. அண்ட் அவங்களோட பொண்ணு பேரு எனிட்டிஸ். அவங்க அப்பா அம்மா மாதிரியே இவகிட்டயும் நிறைய திறமை இருக்கு. அதனால நம்ம எடல் எப்படியாவது அவளை ஃப்ரெண்டு பிடிக்கணும்னு நினைச்சு அவகிட்ட போய் பேசுறா. பட் எனிட்டிஸ் அவளை பெருசா கண்டுக்கல. பட் மில்ட்ரெட் கூட கொஞ்சம் க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறா. இதை பார்த்ததும் எட்டல்டாவுக்கு மில்ட்ரெட் மேல இன்னும் பொறாம வர ஆரம்பிக்குது. அண்ட் அவங்க மெசேஜ் அனுப்புறதுக்காக
ஸ்லேட் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. எடல்டா மோவுக்கு தெரியாம அவளோட ஸ்லேட்டை எடுத்துக்கிட்டு எடல்டாவோட ஸ்லேட்டை அங்க வச்சிடறான். அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு மோ அந்த ஸ்லேட் எடுத்து எனக்கு உன் உதவி தேவைன்னு மில்ட்ரெட்டுக்கு அனுப்புறான். பட் அது எட்டல்டாவோட ஸ்லேட் ஆச்சே. அதனால மில்ட்ரெட்டுக்கு எட்டல்டா கிட்ட இருந்து மெசேஜ் வந்த மாதிரி காமிக்குது. அதனால அவளும் முடியாது, நான் பிஸியா இருக்கேன்னு மெசேஜ் அனுப்பிடுறா. பட் மோக்கு ஏன் மில்ட்ரெட் இப்படி ஹார்ஸா பேசுறான்னு புரியல. அண்ட் அதே டைம்ல எனிடிஸ் இருக்கால, அவ பெட்டா வளர்க்குற ஒரு குரங்க கூட்டிக்கிட்டு மில்ட்ரெட்டோட ரூமுக்கு வரா. ஆனா இந்த ஸ்கூல்ல பூனையை தவிர வேற எதையுமே பெட்டா வளர்க்க கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு. சோ இது பார்த்தா பிரச்சனை ஆகிறாதான்னு மில்ட்ரெட் கேட்க, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, நான் என்னோட பழைய ஸ்கூல்ல இது மாதிரி நிறைய ரூல்ஸ் மீறி இருக்கேன்னு எனிடிஸ் சொல்றா. அண்ட் அதே டைம்ல இந்த சைடு எடல்டா மோ கிட்ட வந்து உன் ஃப்ரெண்டு மில்ட்ரெட்டுக்கு இப்ப புது ஃப்ரெண்டு கிடைச்சிட்டா, இனி ஒன்னெல்லாம் கண்டுக்கவே மாட்டான்னு ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கா. அண்ட் அதே டைம்ல இந்த சைடு எனிட்டோட குரங்கு ஜன்னல் வழியா வெளியே ஓடிடுது. அதை யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும். சோ அதை வேகமா பிடிக்கணும்னு கிளம்பும் போது மோ உள்ள வரா. அப்ப எடல்டாவும் வந்து மோவை இன்னும் நல்லா ஏத்தி விடுறா. சரி இந்த பிரச்சனையை அப்புறம் பாத்துக்கலாம், எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு மில்ட்ரெட்டும் எனிடிஸும் வெளியே வந்து அந்த குரங்கை பிடிக்க ட்ரை பண்றாங்க. பட் அது நேரா ஹெட் மாஸ்டர் கேக்கல்ஸ் ரூமுக்குள்ள போயிருது. அண்ட் அவளும் அந்த குரங்கை பார்த்துட்டு மேஜிக்கை யூஸ் பண்ணி கூண்டுக்குள்ள அடிச்சு அதை எடுத்துட்டு போய் ஒரு ரூமுக்குள்ள வச்சு பூட்டிடுறா. அண்ட் நம்ம எடல்டா இருக்கால, அவ மோவோட ஸ்லேட்டை யூஸ் பண்ணி இனிமேல் உன் கூட சேர எனக்கு விருப்பமே இல்ல, இனி என்கிட்ட பேசாதன்னு மெசேஜ் அனுப்பிடுறா. அண்ட் அதை பார்த்து மில்ட்ரெட்டும் ரொம்ப அப்செட் ஆகவும் எனிடிஸ் அவளை சமாதானப்படுத்துறா. அண்ட் மோவோ இப்ப நேரா எடல்டா கூட போய் அவ கூட ஃப்ரெண்ட் ஆகிறா. அண்ட் இன்னைக்கு கிளாஸ்ல எல்லாரும் லாஃபிங் ஸ்பெல்ல உருவாக்கணும். எல்லாரும் ரெண்டு பேரா பிரிஞ்சு ஸ்பெல்ல உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் எனிடிஸும் மில்ட்ரெட்டும் சேர்ந்து ஸ்பெல்ல உருவாக்க ட்ரை பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக்கால லாஃபிங் ஸ்பெல் உருவாக்குறதுக்கு பதிலா கண்ணுக்கு தெரியாம மறையிற ஸ்பெல்ல உருவாக்கிறாங்க. அண்ட் அன்னைக்கு நைட்டே எனிடிஸ் மில்ட்ரெட் கிட்ட வந்து நம்ம கிட்ட தான் இப்ப மறைய வைக்கிற ஸ்பெல் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி என் குரங்க காப்பாத்தலாம்னு சொல்றா. பட் மில்ட்ரெட்டால மோவை பிரிஞ்சு இருக்க முடியல. அதனால அவளுக்கு ஸ்லேட்ல மெசேஜ் பண்ணிட்டு ஃபைனலா அவங்க அந்த குரங்க காப்பாத்த போற பிளானையும் சொல்லிடுறா. பட் மோவோட ஸ்லேட் தான் எட்டல்டா கிட்ட இருக்கு. சோ எட்டல்டாக்கும் அவங்களோட பிளான் தெரிஞ்சிருது. அன்னைக்கு நைட்டு மில்ட்ரெட்டும் எனிடிஸும் அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணி கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு ஹெட் மாஸ்டரோட ரூம்குள்ள பூந்துறாங்க. அண்ட் உள்ள போய் அந்த குரங்க தேடுறாங்க. அண்ட் அதை கண்டுபிடிச்சதும் மருந்தோட பவர் குறைஞ்சு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சுறாங்க. அண்ட் அந்த ரூமோட கதவையும் திறக்க முடியல. அவ்வளவுதான், மாட்டிக்கிட்டோன்னு நினைச்சு உக்காந்துட்டு இருக்காங்க. பட் எட்டல்டா கூடயே சுத்திக்கிட்டு இருந்த ஒருத்தி மோ கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா. அதனால மோ ஹெட் மாஸ்டர் ரூமுக்குள்ள புகுந்து கதவை திறந்து அவங்கள காப்பாத்திடுறா. அண்ட் அதே டைம்ல ஹார்ப்ரூம் கிட்ட எடல்டா மில்ட்ரெட்டோட பிளான சொல்லவும் அவளும் அங்க வந்து ஹெட் மாஸ்டரோட ரூமுக்குள்ள வந்து பார்த்தா அங்க யாரையுமே காணோம். அண்ட் அதுக்கப்புறமா எடல்டாவை வார்ன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அண்ட் மோவும் மில்ட்ரெட்டும் இப்ப மறுபடியும் ஒன்னு சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அண்ட் அதுக்கு அடுத்த நாள் கிளாஸ் ரூம்ல உருவத்தை மாத்திர ஸ்பெல்ல உருவாக்குறதுக்காக கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஹார்ப்ரூமும் மில்ட்ரெட் கிட்ட ஒரு எலிய தவளையா மாத்த சொல்ல எடல்டாவும் எலிய கையில பிடிச்சுக்கிட்டு நிக்கிறான். உடனே மில்ட்ரெட் மந்திரம் சொல்லவும் எலிய தவளையா மாத்துறதுக்கு பதிலா அதை வச்சிருந்த எட்டல்டாவை ஒரு பன்னியா மாத்திடுறா. உடனே ஹார்ப்ரூம் கோவப்பட்டு ரிவர்ஸ் ஸ்பெல்ல போட்டு மறுபடியும் அவளை நார்மலா மாத்துன்னு சொல்லவும் மில்ட்ரெட்டும் ரிவர்ஸ் ஸ்பெல்ல சொல்றா. பட் எட்டல்டா மனுஷியா மாறிடுறா. ஆனா அவளோட மூக்கு மட்டும் பன்னி மூக்கு மாதிரி இருக்கு. அதை பார்த்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஹார்ப்ரூமும் மதியம் 2 மணி வரைக்கும் தான் உனக்கு டைம், நீ ஒரு ரூமுக்கு போய் நல்லா படிச்சுட்டு 2 மணிக்கு எலிய தவளையா மாத்தி காமிக்கலன்னா ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி மில்ட்ரெட் அவளை மிரட்டிட்டு போறான். அண்ட் மில்ட்ரெட்டும் இப்ப ரூமுக்கு போயிட்டு இருக்கும் போதே எட்டல்டா கூட ஒருத்தி சுத்திட்டு இருந்தால, அவ மில்ட்ரெட் கிட்ட வந்து பொய் சொல்லி அவளை ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறா. அங்க போனா எட்டல்டா அவளை மந்திரத்தை யூஸ் பண்ணி அவளை ஒரு தவளையா மாத்திடுறா. அப்படியே அந்த தவளைய பிடிச்சு வெளியே இருக்கிற குளத்துல வீசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் இப்ப வெளியே வந்து மில்ட்ரெட் இந்த ஸ்கூலை விட்டு கிளம்பிட்டான்னு வதந்தியையும் பரப்பி விட்டுறாங்க. பட் மோவுக்கு அதுல நம்பிக்கை இல்ல. சோ எட்டல்டா தான் அவளை ஏதாவது பண்ணிருக்கணும்னு நினைச்சு எட்டல்டா கூட இருக்கிறவளை தனியா கூட்டிட்டு போய் மந்திர தொடப்பத்துல உட்கார வச்சு அவளை ரொம்ப உயரத்துக்கு ஹைட்டா பறக்க வச்சு பயமுடுத்துறா. இப்ப உண்மையை சொல்லுன்னு மோ கேட்க அவளும் பயத்துல நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறா. அண்ட் அதே டைம்ல இந்த சைடு மில்ட்ரெட் குளத்துல ஒரு தவளைய மீட் பண்றா. அது உண்மையான தவளை கிடையாது, பல வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தி இவனை தவளையா மாத்திட்டாலாம். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இந்த குளத்துல தான் இருக்கானா. இப்ப மில்ட்ரெட்டும் அவனை கூட்டிட்டு அப்படியே அகாடமிக்குள்ள போறாங்க. அப்ப ஒரு டீச்சர் ஒரு புது மந்திரத்தை உருவாக்குறதுக்காக தவளையோட கண்ணு வேணும்னு இவங்களை பார்த்ததும் பிடிச்சிட்டு போய் கண்ணாடி பாக்ஸ்ல அடைச்சு வச்சிடறாங்க. அண்ட் பல வருஷங்களுக்கு முன்னாடி அவனை தவளையா மாத்தினதும் இவ தான். அண்ட் அப்பாங்க எனிடிஸும் மோவும் எட்டல்டாவை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அண்ட் இவ தான் மில்ட்ரெட்டை ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லவும் பின்னாடி இருந்த மில்ட்ரெட் தவளை ஒரு வித்தியாசமான சவுண்ட் ஒண்ணு விடுது. உடனே அதை நோட் பண்ண எனிடிஸும் அந்த தவளையை வாங்கி இது மில்ட்ரெட் தான் சொல்லவும் ஹார்ப்ரூமும் எட்டல்டா கிட்ட ரிவர்ஸ் ஸ்பெல்ல போடுன்னு கோவமா சொல்றான். அண்ட் அவளும் ரிவர்ஸ்
ரிவர்ஸ் ஸ்பெல்ல போட்ட உடனே மில்ட்ரெட் மறுபடியும் மனுஷியா மாறிடுறா. அண்ட் மில்ட்ரெட் அந்த இன்னொரு தவளைய பத்தியும் அந்த டீச்சரை பத்தியும் சொல்லவும் டக்குன்னு அவளை பிடிச்சிட்டு மேஜிக் யூஸ் பண்ணி அவனை மறுபடியும் மனுஷனா மாத்திடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா மில்ட்ரெட் கிட்ட மறுபடியும் எலிய தவளையா மாத்தி காமிக்க சொல்றாங்க. அவளும் ஒவ்வொரு தடவையும் மந்திரத்தை சொல்லும் போதும் வேற வேற உருவமா தான் மாறுது, பட் தவளையா மாறல. இருந்தாலும் அவங்க மில்ட்ரெட்டை ஸ்கூல்ல விட்டு அனுப்பல. அண்ட் அது மட்டும் இல்ல, எடல்டா பண்ண தப்புக்காக அவளை ஒரு வாரம் தவளையா தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அப்படியே அந்த டீச்சரையும் சிறையில் அடைச்சிட்டாங்க. இப்ப அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு கேக்கல்ஸ் அகாடமிக்கு விசார்ட்ஸ் யூனியன்ல இருந்து ஒரு ஹை அபிஷியல் விசார்ட் ஒருத்தன் வரான். அண்ட் விசார்ட் யூனியனுக்கு நம்ம மில்ட்ரெட்டால இது வரைக்கும் நடந்த பிரச்சனை அண்ட் அவளுக்கு திறமையே இல்ல, அவ இந்த ஸ்கூல்ல படிக்க தகுதியே இல்லாதவன்னு ஒரு மொட்டை கடுதாசி வந்திருக்கு. அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் அந்த விசார்ட் இங்க வந்திருக்கான். அண்ட் நிறைய பேரு திறமை இல்லாதவங்களை இந்த ஸ்கூலை விட்டு அனுப்பணும்னு அவங்களோட கருத்தை சொல்றாங்க. அப்ப கேக்கல்ஸ் விசார்ட் கிட்ட மில்ட்ரெட் திறமையான பொண்ணுதான், அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா அவ திறமைய ப்ரூவ் பண்ணுவான்னு சொல்ல விசார்டும் அவளுக்காக ஒரு டெஸ்ட் வைக்கலான்னு முடிவு பண்றா. அதுக்காக மில்ட்ரெட்டும் ரொம்ப கடுமையா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படியே டெஸ்ட் ஆரம்பிக்கவும் மில்ட்ரெட் நிறைய ஸ்பெல்ல வச்சு மேஜிக் யூஸ் பண்ணி மியூசிக்கை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸ்டார்டிங்ல எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, பட் திடீர்னு ஸ்பெல் எல்லாம் சேர்த்தடி அந்த விசார்ட் மேலேயே கொட்டிடுது. அதை பார்த்த விசார்டு கடுப்பாகி கேக்கல்ஸையும் வேலையை விட்டு தூக்கிட்டு மில்ட்ரெட்டையும் ஸ்கூலை விட்டு அனுப்ப சொல்லிடுறான். பட் அப்ப ஹார்ட் ப்ரூம் விசார்ட் கிட்ட வந்து கெஞ்சி கதறி மில்ட்ரெட்டுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ்னு கெஞ்சவும் விசார்டும் சம்மதிச்சிடறான். பட் இங்கதான் ஒரு ட்விஸ்ட், நம்ம கேக்கல்ஸ் ஒரிஜினல் கேக்கல்ஸ் இல்ல, அகதா இருக்கால கேக்கல்ஸோட தங்கச்சி, அவ தான் மேஜிக்கால கேக்கல்ஸ மயக்க நிலைக்கு அனுப்பிட்டு கேக்கல்ஸோட உருவத்துல சுத்திக்கிட்டு இருக்கா. ஏன்னா கேக்கல்ஸ் அகாடமியோட ஹெட் மாஸ்டர் ஆகணும்ன்றது தான் அவளோட ஆசை. அண்ட் அவ விசார்ட் கிட்ட போய் இந்த ஸ்கூல்ல ஒரு சின்ன ஃபெஸ்டிவல் நடக்க போகுது, அதுல நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும்னு சொல்லிட்டு விசார்ட அங்க கூட்டிட்டு வந்துடுறா. அண்ட் அங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மொத்தமா மந்திர தொடப்பத்துல பறந்து ஷோ பண்ணி காமிப்பாங்க. அப்படியே அகாதா மில்ட்ரெட் கிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்க இருந்து போறா. பட் அவ பேசுறதே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அதனால மில்ட்ரெட்டுக்கு சந்தேகம் வந்துருது. உடனே மோவை கூப்பிட்டு ஸ்கூலுக்குள்ள போய் செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு இவ போய் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறா. அண்ட் நம்ம மோவ ஸ்கூலுக்குள்ள போய் ஃபுல்லா தேடி பார்த்தா ஃபைனலி கேக்கல்ஸ அடைச்சு வச்சிருந்த ரூமை கண்டுபிடிச்சிடுறா. அண்ட் அந்த கதவை திறக்கவே முடியல, அகதா மேஜிக் யூஸ் பண்ணிருக்கா போல. அதனால ஜன்னல் வழியா உள்ள போய் பார்த்தா கேக்கல்ஸ் மயங்கி கிடக்குறா. உடனே அவ கத்துக்கிட்ட மேஜிக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவளை முழிக்க வச்சிடறா. அண்ட் அதே டைம்ல இந்த சைடு எல்லாரும் மந்திர தொடப்பத்துல பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா மில்ட்ரெட்டோட தொடப்பத்துல அகதா போட்ட மேஜிக்கால அவளோட தொடப்பம் கண்ட்ரோல் இல்லாம தாறுமாறா பறக்க ஆரம்பிக்குது. அப்படியே வானத்தை நோக்கி உயரமா போய் டக்குன்னு வேகமா கீழே விழுக ஆரம்பிக்கிறா. அப்ப எனிடிஸ் தொடப்பத்துல பறந்து வந்து அவளை காப்பாத்திடுறா. ஆனா அவளோட தொடப்பமும் பிஞ்சு போயிருது. சோ வேகமா ரெண்டு பேரும் கீழே விழுகுறாங்க. அப்ப கரெக்டா கேக்கல்ஸ் அங்க வந்து அவங்கள காப்பாத்திடுறா. அண்ட் அகாதாவை யாருமே யூஸ் பண்ணாத ஒரு வீட்டுல அடைச்சு வச்சு அவளை வெளியே வராத மாதிரி மேஜிக்கால ஒரு தடுப்பையும் போட்டுடுறா. அண்ட் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அகாதா தான் காரணம்னு தெரிஞ்சதும் அந்த யூனியனை சேர்ந்த விசார்டும் இங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு யூனியனுக்கு ரிப்போர்ட் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அண்ட் அதுக்கப்புறம் ஹெட் மாஸ்டரையே காப்பாத்தினதுனால எல்லாரும் மில்ட்ரெட்டை கொஞ்சம் மரியாதையா நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எட்டல்டாவுக்கு மட்டும் அவன் மேல பொறாமை இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. சோ நீ என்னதான் பர்ஃபார்ம் பண்ணாலும் நீ மந்திரவாதி குடும்பத்தை சேர்ந்தவ கிடையாது, எப்பவுமே நீ எங்கள ஒருத்தி ஆக முடியாதுன்னு எட்டல்டா சொல்லிடுறா. உடனே மில்ட்ரெட் கோவமாகி நான் சிறந்தவ தான், என் திறமையை நிரூபிச்சு காமிக்கிறேன்னு சொல்லிடுறா. பட் அதை எப்படி பண்றதுன்னு அவளுக்கு தெரியல. அப்ப என்டிஸ் அவகிட்ட எனக்கு ஒரு பழங்கால மந்திரத்தை பத்தி தெரியும், அதை யார் மேல யூஸ் பண்ணாலும் அவங்க பயங்கர அறிவாளி ஆகிடுவாங்கன்னு சொல்றா. ஆனா அது தடை செய்யப்பட்ட மந்திரம், அதுல ஏதாவது தப்பு நடந்துச்சு பெரிய பிரச்சனை ஆயிரும், அதனால அதை பண்ண வேணாம்னு சொல்றா. பட் மில்ட்ரெட் அதை கேட்கல. சோ நைட் மில்ட்ரெட்டும் எனிடிஸும் லைப்ரரியில அந்த மந்திரத்தை பத்தி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த மந்திரத்தை பண்றதுக்காக 100 வருஷம் பழமையான ஒரு சாக்ஸ் வேணுமா. இந்த ஸ்கூல்லயே பேட்டன்ற ஒரு டீச்சர் தான் ஆரம்பத்துல இருந்து இங்க வேலை செய்யறாங்க. சோ அவளோட சாக்ஸை எடுக்கிறதுக்காக மில்ட்ரெட் நைஸா அவளோட ரூம்குள்ள போய் அவளோட கால்ல இருந்த சாக்ஸை உருவிடுறா. அப்ப டக்குன்னு அந்த டீச்சர் எந்திரிச்சிடுறா. உடனே மில்ட்ரெட் வேகமா ஓடி போய் ஜன்னல் வழியா வெளியே தப்பி அவளோட மந்திர தொடப்பத்துல பறந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. உடனே டீச்சர்ஸும் அவளோட ரூமுக்கு வரவும் யாரோ என் சாக்ஸை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்றா. ஆனா அவளுக்கு ரொம்ப வயசாகிருச்சு, அதான் இப்படி கற்பனை பண்ணி புலம்புறா. சோ அவளை வேலையை விட்டு தூக்கிட்டு புது டீச்சரை போட்டுடலாம்னு கேக்கல்ஸ் முடிவு பண்ணிடுறா. அண்ட் அதே டைம்ல இந்த சைடு மில்ட்ரெட்டும் எனிடிஸும் அந்த தடை செய்யப்பட்ட மந்திர ஸ்பெல்ல உருவாக்குறாங்க. அண்ட் மில்ட்ரெட்டும் அதை குடிச்சிடுறா. உடனே அவளுக்கு மந்திரங்களை பத்தி தெளிவா புரிஞ்சுக்க முடியுது, அவளும் புத்திசாலி ஆகிறா. ஆனா அடுத்த நாள் அந்த மந்திரத்தோட சைடு எஃபெக்டால மில்ட்ரெட் ஒரு வயசான கிளவியா மாறிடுறா. சோ இதை எப்படியாவது சரி பண்ணணும்னு ரிவர்ஸ் ஸ்பெல்ல பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக மோ லைப்ரரிக்கு போய் அந்த புக்கை படிக்கிறா. பட் அந்த மந்திரத்துக்கு ரிவர்ஸ் ஸ்பெல்லே கிடையாதான், அதுவாவே பவர் தீர்ந்து சரியானதா உண்டா. பட் அதுக்கு 1 வருஷம் கூட ஆகலாமா.
அப்ப அங்க புதுசா ஒரு டீச்சரும் வராங்க. உடனே மோ அவளை மில்ரெட் கிட்ட கூட்டிட்டு போய் எங்க டீச்சருக்கு உடம்பு சரியாகிருச்சு, இனி நீங்க இங்க வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு போய் சொல்லி அவளை அங்க இருந்து அனுப்பிடுறாங்க. இப்ப மில்ரெட் கிட்ட நீ பழைய நிலைமைக்கு மாறுற வரைக்கும் டீச்சரா நடிக்கணும்னு சொல்றா. அண்ட் மில்ரெட்டும் அவளோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, சோ மில்ரெட் ஊருக்கு போயிட்டானே அவளே எல்லா டீச்சரையும் நம்ப வச்சிடறா. அண்ட் அப்படியே மில்ரெட்டும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறா. அந்த மந்திரத்தால மில்ரெட் அறிவாளி ஆகிட்டால, சோ கிளாஸும் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்குது. ஆனா எட்டல்டாவுக்கு மட்டும் மில்ரெட் இங்க இருந்து போனான்னு நம்பவே முடியல. சோ மில்ரெட்டோட அம்மாவுக்கு கால் பண்றா. உடனே அவ அம்மா நல்லா தான் இருக்கா அண்ட் மில்ரெட் அங்க வரலன்னு தெரிஞ்சுக்கிறா. சோ இந்த விஷயம் மில்ரெட்டுக்கு தெரிஞ்சதும் பேசாம நம்மளே போய் உண்மையை ஒத்துக்கலாம் அப்படின்னு ஹெட் மாஸ்டரோட ரூமுக்குள்ள போறா. ஆனா உள்ள போகும்போதே அந்த ஸ்பெல்லோட பவர் தீர்ந்து போய் மறுபடியும் அவ குட்டி பொண்ணா மாறிடுறா. அப்ப கேக்கல்ஸும் அவ அம்மாவை அங்க வர வச்சு உன் அம்மாவுக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு, அப்புறம் ஏன் போய் சொன்னேன்னு மில்ரெட் கிட்ட கேட்க, அதே டைம்ல இந்த சைடு மோவும் அவளை காப்பாத்துறதுக்காக ஒரு ஸ்பெல்ல போடுறா. அப்ப மில்ரெட் அம்மாவோட உடம்பு வலிக்க ஆரம்பிச்சு கத்த ஆரம்பிக்கிறா. அப்ப கேக்கல்ஸும் உண்மையிலே அவளுக்கு உடம்பு தான் சரியில்லைன்னு நம்பி அங்க இருந்து அவளை அனுப்பி வச்சிடறா. அண்ட் மில்ரெட்டும் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகிறா. அப்ப டீச்சர் பேட் அங்க வந்து எனக்கு இப்ப எல்லாம் சரியாயிருச்சு, நான் வேலையை கண்டினியூ பண்றேன்னு சொல்றா. அட ஆமா, இத பத்தி தான் நானும் சொல்ல வந்தேன், புதுசா வந்த டீச்சர் இங்க இருந்து போயிட்டாங்கன்னு மில்ரெட் சொல்ல அண்ட் அந்த பேட்டையே திருப்பி டீச்சரா போட்டுறாங்க. மில்ரெட்டும் எஸ்கேப் ஆகிறா. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு மில்ரெட், மோ, எனிடிஸ் 3 பேர் சேர்ந்து ஒரு ஸ்பெல்ல உருவாக்க முயற்சி பண்றாங்க. ஆனா ஒரு தப்பான பொருளை சேர்த்ததால டக்குன்னு பிளாஸ்ட் ஆகி வெடிச்சிருது. உடனே ஹார்ட்புரம் அங்க வந்து வர வர உங்க சேட்டை ரொம்ப அதிகமாயிருச்சு, சீக்கிரமே நடக்க போற பேரண்ட்ஸ் மீட்டிங்ல உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இத பத்தி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. சோ அதை நினைச்சு மோ ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறா. ஏன்னா அவ எப்பவுமே ரொம்ப நல்ல பொண்ணாதான் இருப்பா. பட் மில்ரெட் கூட சேர்ந்ததுல இருந்தே நிறைய பிரச்சனையில மாட்டிக்கிட்டா. அதெல்லாம் தெரிஞ்சா அவளோட பேரண்ட்ஸ் வருத்தப்படுவாங்க. அதனால இவளும் ரொம்ப பயத்துல இருக்கா. அப்ப எனிடிஸ் அவகிட்ட வந்து ஒரு தடை செய்யப்பட்ட மந்திரத்தை பத்தி சொல்றா. அதை யூஸ் பண்ணா மத்தவங்களோட நினைவுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நினைவுகளை மட்டும் அழிக்க முடியும். சோ மோவும் அதை யூஸ் பண்றா. உடனே மோ பண்ண பிரச்சனை எல்லாருக்குமே மறந்து போய் எல்லாமே மில்ரெட் மட்டும் தனியா பண்ண மாதிரி ஞாபகம் மாறிடுது. அண்ட் மோ பண்ண நல்ல விஷயங்கள் மட்டும்தான் எல்லாரோட ஞாபகத்திலும் இருக்கு. அண்ட் அப்படியே பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆக டீச்சர்ஸ் மோவை பத்தி ஆகா ஓகோன்னு சொல்றாங்க. அதை பார்த்த மோக்கு சந்தோஷம் தாங்கல. உடனே மில்ரெட் கிட்ட போய் அதை சொல்ல வரா. ஆனா பெரும்பாலும் மில்ரெட்டும் மோவும் ஒன்னா சேரும் போதெல்லாம் பிரச்சனை மட்டும் தானே வந்திருக்கு. அதனால மில்ரெட்டுக்கும் எல்லா பிரச்சனையும் மறந்து போய் மோ அவளோட ஃப்ரெண்டுன்றதையே மறந்துட்டா. அண்ட் அதுக்கப்புறம் கேக்கல்ஸ் மில்ரெட்டோட அம்மாவை மீட் பண்ணி மில்ரெட் எப்பவுமே பிரச்சனை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா, சோ நீங்க அவளை டிசி வாங்கிட்டு கூட்டிட்டு போறது நல்லதுன்னு சொல்றா. இந்த விஷயம் மோவுக்கு தெரிய வரவும் அவளால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. உடனே எனிடிஸ போய் பார்த்து நடந்த எல்லாத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணவும் அவளும் மோவுக்கு உதவி பண்ண ஒத்துக்கிறா. உடனே எனிடிஸோட அப்பா கிட்ட போய் மறதியை உருவாக்குற மந்திர ஸ்பெல்ல ரிவர்ஸ் பண்றதுக்காக என்ன பண்ணணும்னு கேட்க அவனும் ஏதாவது ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடந்தா எல்லாருக்கும் பழைய நினைவுகள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். அண்ட் அதுக்கப்புறமா எல்லா பேரண்ட்ஸையும் ஒன்னா உட்கார வச்சு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப மோ தான் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு எல்லார் மனசுல இருக்குல்ல, அதனால அவளை ஸ்பீச் கொடுக்கறதுக்காக மேடைக்கு வர சொல்றாங்க. அவளும் மேடையில போய் பேசிட்டு ஒரு ஸ்பெல்ல எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. உடனே அது பயங்கரமா வெடிக்க ஆரம்பிக்குது. உடனே அந்த அதிர்ச்சியில எல்லாருக்கும் பழைய நினைவுகள் திரும்பி வந்துருது. அண்ட் மோ, எனிடிஸ், மில்ரெட் 3 பேரும் தடை செய்யப்பட்ட மந்திரத்தை யூஸ் பண்ணதுக்காக இனி இந்த ஸ்கூல்ல படிக்க முடியாதுன்னு சொல்லவும் உடனே மோவோட அப்பா ஒரு மேஜிக் பவுடர் தூவி இன்னைக்கு இங்க நடந்த எல்லா பிரச்சனைகளையும் பத்தி மொத்த நினைவுகளையும் டீச்சர்களோட நினைவுகள் இருந்து அழிச்சிடறான். பிரச்சனையும் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. ஆனா மில்ரெட்டுக்கு மட்டும் எப்பவுமே மைண்ட்ல ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. அது என்னன்னா மில்ரெட்டோட குடும்பத்துல இருக்க யாருக்குமே மந்திரத்தை பத்தி தெரியாது. அப்புறம் எப்படி இவளால மட்டும் மந்திரத்தை யூஸ் பண்ண முடியுதுன்ற குழப்பம் தான். அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது முடிய கேர்ள் பண்ற மிஷின் அவளோட தலைமுடியில சிக்கிக்குது. அதை எடுக்கவே முடியல. சோ தொப்பியை போட்டு தலையை கவர் பண்ணிட்டு கிளாஸுக்கு வந்துடுறா. அண்ட் மோ அண்ட் எனிடிஸ் கிட்ட அதை பத்தி சொல்லவும் உடனே அவங்களும் அதை எடுக்க ட்ரை பண்றாங்க. அப்ப அங்க எட்டல்டா வந்து நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவளோட முடியவே தனியா கட் பண்ணிடுறா. அண்ட் அவளோட தலையும் அசிங்கமா தெரிய ஆரம்பிச்சிருது. உடனே கோவத்துல கத்த ஆரம்பிக்கிறா. அண்ட் அதே டைம்ல இந்த சைடு கேக்கல்ஸும் ஸ்கூல்ல சூனியக்காரர்களோட சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்றா. பட் அந்த சங்கத்துல சேரணும்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு ரகசிய கதவை கண்டுபிடிக்கணும். அந்த கதவு வழியா யார் முதல்ல உள்ள வராங்களோ அவங்கள தான் அந்த சங்கத்தோட தலைவர் ஆவாங்க. ஆனா மில்ரெட்டுக்கு அவளோட தலைமுடியை பத்தி தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. சோ முடிய வளர வைக்கிறதுக்காக ஸ்பெல்ல உருவாக்கி அவளோட தலையில தடவிடுறா. பட் முடி வளரல. அதுக்கப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சூனியக்காரர்கள் சங்கத்துல சேர அந்த கதவை தேடி கிளம்புறாங்க. அப்ப மில்ரெட் ஒரு ஸ்பெல்ல முடியில தடவு
கொடுத்தனால அது வேலை செய்ய ஆரம்பிக்குது. லேட்டா தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போல, ஆனா ஸ்டாப் ஆகவே மாட்டேங்குது. அவளோட முடி தொடர்ந்து வளர்ந்துகிட்டே போகுது. அண்ட் ஜன்னல் வழியாலாம் கீழே போய் ரொம்ப பெரிய முடியா வளர்ந்துகிட்டே இருக்கு. அண்ட் எல்லாரும் அந்த முடிக்குள்ள சிக்கிக்கிறாங்க. அப்ப மில்ட்ரெட்டும் ரிவர்ஸ் மந்திரத்தை சொல்லி ஸ்டாப் பண்ண முயற்சி பண்றா. பட் முடியல. என்னால இதை தனியா பண்ண முடியாது, சோ எல்லாரும் சேர்ந்து ட்ரை பண்ணுவோம்னு சொல்ல எல்லாரும் ஒன்னா கை கோத்து மந்திரத்தை சொல்லவும் டக்குன்னு அவங்க மேஜிக் வேலை செஞ்சு முடியெல்லாம் மறைஞ்சு நார்மல் ஆகிருது. அண்ட் அப்படியே அந்த இடத்துல ஒரு மந்திர கதவும் உருவாகுது. இதுதான் அந்த சூனியக்காரர்கள் சங்கத்துல சேர்றதுக்கான கதவு. உடனே மில்ட்ரெட்டும் முதல்ல உள்ள போறா. அங்க பார்த்தா எல்லா டீச்சர்ஸும் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒத்துமையா இருந்தா மட்டும்தான் அந்த கதவு உருவாகுமா. அண்ட் மில்ட்ரெட் தானே அதுக்கு முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாம அவ தான் முதல்ல உள்ள வந்தா. அதனால சூனியக்காரர்களோட சங்கத்துக்கு அவளையே தலைவராக்கிறாங்க. இப்ப அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு கேக்கல்ஸ் மேஜிக் ஸ்கூலுக்கும் பென்டாங்கிள்ன்ற ஒரு மேஜிக் ஸ்கூலுக்கும் இடையில ஒரு காம்படிஷன் நடக்க போகுது. வருஷம் இந்த காம்படிஷன் நடக்கும். அதுல கலந்துக்கிறதுக்காக நம்ம எட்டல்டாவையும் மில்ட்ரெட்டையும் ஒரே டீமா போட்டுறாங்க. பட் எட்டல்டாவுக்கு அவ கூட கலந்துக்க விருப்பமே இல்ல. இருந்தாலும் வேற வழியே இல்லாம காம்படிஷனுக்காக நிறைய ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் போட்டியும் ஆரம்பிக்குது. பென்டாங்கிள் ஸ்கூல்ல இருந்து 2 பசங்க கலந்துக்கிறாங்க. இப்ப 2 டீமும் மேஜிக் ஸ்பெல்ல உருவாக்கிட்டு முதல்ல எட்டல்டா மந்திரத்தை சொல்றா. பட் வேலை செய்யல. உடனே அந்த பசங்க மந்திரத்தை சொல்லவும் டேபிள் டீச்சர் எல்லாம் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த ரவுண்ட்ல கேக்கல்ஸ் அகாடமி தோத்துருச்சு. இப்படியே நிறைய ரவுண்டு நடக்க ஆரம்பிக்குது. அண்ட் ஃபைனல் ரவுண்டுல 2 டீமும் மேஜிக் ஸ்பெல்ல உருவாக்குறாங்க. பட் இந்த தடவை மில்ட்ரெட் தான் மேஜிக் ஸ்பெல்ல உருவாக்குறா. பட் அவ சீக்கிரமாவே முடிச்சுட்டு மந்திரத்தை சொல்லி எட்டல்டாவோட தலைக்கு மேல மேகம் இடி மின்னல் எல்லாம் மிக்ஸ் ஆகி மழை பெய்ய ஆரம்பிக்குது. சோ இந்த ரவுண்ட்ல கேக்கல்ஸ் அகாடமி ஜெயிச்சிடறாங்க. இப்படியே அவங்க ஜெயிச்ச எல்லா போட்டியும் கவுண்ட் பண்ணி பார்த்தா கேக்கல்ஸ் அகாடமி தான் அந்த போட்டியிலே வின் பண்ணிடுறாங்க. அண்ட் அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு ஸ்கூலை சுத்தி பனி மூட்டமா சூழ ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பனிமூட்டை வந்துச்சாம். அந்த பனிமூட்டை வந்த பிறகு அங்க நிறைய ஆபத்தும் வந்துச்சு. சோ கேக்கல்ஸ் யாரையும் ஸ்கூலை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிடுறா. ஆனா நம்ம எட்டல்டாவோட பூனைய அப்ப காணோம். அதனால மில்ட்ரெட்டும் எட்டல்டாவும் சேர்ந்து யாருக்கும் தெரியாம ஸ்கூலை விட்டு வெளியே வந்து பனிமூட்டத்துக்குள்ள போய் பூனையை தேடி போறாங்க. அப்ப கிளாஸ் ரூம்ல எட்டல்டாவையும் மில்ட்ரெட்டையும் காணோம். சோ டீச்சர் மோ கிட்ட அவங்கள பத்தி கேட்கவும் மோவும் உண்மையை சொல்லிடுறா. அண்ட் அதே டைம்ல இந்த சைடு 2 பேரும் பூனையை தேடிக்கிட்டே ஒரு இடத்துக்குள்ள வந்தா அங்க ஸ்கூல்ல வேலை பார்த்த டீச்சர்ஸ் எல்லாரும் குட்டி பசங்களா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. சோ எட்டல்டா அண்ட் மில்ட்ரெட் 2 பேரும் அந்த பனிமூட்டை வழியா கடந்த காலத்துக்கு வந்துட்டாங்க. பட் இங்க இருந்து எப்படி நிகழ்காலத்துக்கு போகணும்னு அவங்களுக்கு தெரியல. அதனால மில்ட்ரெட் ஒரு பிளான் பண்ணி கிளாஸ் ரூமுக்குள்ள போய் டெஸ்க்ல மந்திர இறக வச்சு எழுதி பிரசன்ட்டுக்கு தகவல் கொடுக்குறா. அவ நினைச்ச மாதிரியே பிரசன்ட்ல மோ அவ எழுதுனதை பாத்துறா. அதுல காப்பாத்துங்க, நாங்க பாஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம், உதவிக்காக கேக்கல்ஸ் அனுப்புங்கன்னு மில்ட்ரெட் எழுதியிருக்கா. இந்த விஷயத்தை டீச்சர்ஸ் பார்த்துட்டு கேக்கல்ஸ் கிட்ட சொல்லவும் கேக்கல்ஸ் கடந்த காலத்துக்குள்ள வந்து அவங்கள கண்டுபிடிச்சிடறா. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எந்த வழியா வெளியே வந்தீங்களோ அதே வழியா திரும்ப போனா மட்டும்தான் பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட்க்கு போக முடியும்னு சொல்லிட்டு கேக்கல்ஸ் அவங்கள கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அண்ட் எட்டல்டாவை மட்டும் பிரசன்ட்க்கு அனுப்பி வச்சுட்டு கேக்கல்ஸோட சின்ன வயசுல அக்காத்த ரொம்ப கெட்ட பொண்ணா மந்திரங்களை திருடுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பா. சோ கேக்கல்ஸ் அவளோட சிஸ்டர் அகாத்தா கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, உன்னோட எதிர்காலமே மாறிடும் அப்படின்னு சொல்லி அவளை திருத்த ட்ரை பண்றா. பட் முடியல. ஸோ நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி பிரசன்ட்டுக்கு வந்துடுறாங்க. அண்ட் மில்ட்ரெட்டும் எட்டல்டாவோட பூனையை கண்டுபிடிச்சு கையோட அப்படியே கூட்டிட்டு வந்துடுறா. அண்ட் அதுக்கப்புறமா கேக்கல்ஸ் அவளோட சிஸ்டர் அகாதாவை அடைச்சு வச்சிருந்தால ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு போய் அவளை மீட் பண்ணலான்னு போறா. ஆனா அங்க பார்த்தா அகாதாவை காணா, தப்பிச்சிட்டா போல. ஆனா கேக்கல்ஸ் ஏற்கனவே அகாதாவோட மேஜிக்கை ரிமூவ் பண்ணிட்டா. பட் எப்படி தப்பிச்சான்னு அவளுக்கு புரியல. உடனே நேரா ஸ்கூலுக்கு வந்து எல்லார்கிட்டையும் அகாதா தப்பிச்சிட்டா, இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் யாரும் வெளியே போக கூடாது. அண்ட் ஹார்ட் ப்ரோம், நீ ஸ்கூலை சுத்தி ஒரு பாதுகாப்பு மந்திரத்தை போடுன்னு சொல்லிட்டு நேரா மந்திர கண்ணாடி வழியா விசார்ட் யூனியன்ல இருக்கிற விசார்ட் கிட்ட அகாதா தப்பிச்சதை பத்தி சொல்றா. அண்ட் அதே டைம்ல ஹார்ட் ப்ரோமும் மந்திர தொடப்பத்துல பறந்து போய் ஸ்கூலை சுத்தி பாதுகாப்பு மந்திரத்தை போட்டுட்டு நேரா கிளாஸ் ரூமுக்கு போறா. அப்ப எட்டல்டாவுக்கும் மில்ட்ரெட்டுக்கும் நடந்த ஒரு சின்ன பிரச்சனையில அவங்கள கேக்கல்ஸோட ரூமுக்கு வர சொல்லவும் அவங்களும் அங்க போறாங்க. அங்க கேக்கல்ஸ் அவங்க கிட்ட ரொம்ப ஹார்ஷா நடந்துகிட்டு நீங்க 2 பேரும் உங்க ரூமை விட்டு வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லிடுறா. பட் கேக்கல்ஸ் எப்பவுமே இப்படி நடந்துக்க மாட்டா. அண்ட் அவளோட ஆக்டிவிட்டிஸும் சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால அகாத்தா மறுபடியும் கேக்கல்ஸை கடத்திட்டு கேக்கல்ஸோட இடத்துல இருக்காளோன்னு மில்ட்ரெட்டுக்கு சந்தேகம் வந்துருது. அதனால உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக மந்திர தொடப்பத்துல பறந்து வந்து அகாத்தாவை அடைச்சு வச்சிருந்த வீட்டுக்கு வரா. உள்ள பார்த்தா கேக்கல்ஸ் இருக்கா. கேக்கல்ஸும் அகாத்தாவும் ட்வின்ஸ்ன்றதுனால அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அண்ட் இப்போ இங்க இருக்கிறது கேக்கல்ஸா தான் இருக்கணும்னு நம்பி அகாதா ஸ்கூல்ல டேக் ஓவர் பண்ணிட்டான்னு சொல்றா. எனக்கு தெரியும், ஆனா அவ என்ன இங்க சிறை வச்சுட்டா, என்னோட பவரையும் எடுத்துக்கிட்டா, என்னால இங்க இருந்து வெளியே வர முடியாது. சோ நீ உன்னோட பவரை எனக்கு
கொடுத்தாதான் நான் அவளை எதிர்த்து சண்டை போட முடியும்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சு மந்திரத்தை சொல்லி மில்ட்ரட்டோட பவர் ஆட்டைய போட ட்ரை பண்றா. ஏன்னா அவ தான் அக்காதா. சோ மில்ட்ரட்டுக்கு சந்தேகம் வந்துருது. உடனே உசாராகி அவகிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. அப்ப வெளியே அக்காதாவோட ஆள் ஒருத்தி வந்து மில்ட்ரட்டோட மந்திர தொடப்பத்தை அழிச்சிட்டு 2 பேரும் சேர்ந்து அவளை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதே டைம்ல எட்டல்டாவுக்கு ஸ்கூல்ல ஒரு சர்டிபிகேட் கிடைக்குது. அப்ப அங்க அக்காதாவும் சூனியக்காரி வந்து நம்ம ஸ்கூல் ஆபத்துல இருக்கு, அக்காதா என் பவர்ஸை திருடிட்டா, உங்கள ஒருத்தர் உங்க பவர் எனக்கு கொடுத்தா நான் அவளை தடுத்துருவேன்னு கேக்கல்ஸ் மாதிரி பேசி அவங்கள நம்ப வச்சிடுறா. உடனே எட்டல்டாவோட அக்கா அவளோட பவர்ஸை அக்காதாவுக்கு கொடுத்துடுறா. அப்ப கரெக்டா உள்ள உண்மையான கேக்கல்ஸ் வரா. அப்ப எட்டல்டாவுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைச்சதுல அதை அக்காதா கிட்ட காமிக்கிறா. அது அக்காதாவோட பர்த் சர்டிபிகேட். அக்காதாவும் கேக்கல்ஸும் ட்வின்ஸ் தானே. பட் அக்காதா தான் 13 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கா. இங்க மந்திரவாதி சட்டம் என்ன சொல்லுதுன்னா மூத்தவங்க தான் ஹெட் மாஸ்டர் பதவியில இருக்கணும். அதை பார்த்தாக்காதா ஸ்கூல அவளோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு எல்லாரையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடத்த ஆரம்பிக்கிறா. அண்ட் அதே டைம்ல இந்த சைடு மில்ட்ரட்டும் ரொம்ப தூரம் நடந்தே ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்துடுறா. அப்ப மோ அங்க வந்து ஹார்ட் ப்ரூமை கூப்பிட்டு அவளை மாட்டி விட்டுறா. ஏன்னா ஸ்கூலை விட்டு யாரும் வெளியே போக கூடாதுன்னு ரூல் போட்டிருக்காங்கல்ல. அந்த ரூல்ஸை மீறினதுக்காக நீங்க படிக்க முடியாது, உடனே இங்க இருந்து போயிருன்னு சொல்லிட்டு மில்ட்ரட் அவளை மறைய வச்சு அவளோட வீட்டுக்கே அனுப்பிடுறா. அண்ட் மோ எதுக்காக இந்த மாதிரி துரோகத்தை பண்ணா இப்ப ஸ்கூல் அகாதாவோட கண்ட்ரோல்ல இருக்கு. மில்ட்ரட் ஸ்கூலுக்கு வந்தா அகாதா மில்ட்ரட்டை ஏதாவது பண்ணிருவா. சோ அவளை காப்பாத்தணும், அவளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் மோ இந்த மாதிரி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. அண்ட் அகாதாவும் அவளோட பர்மிஷன் இல்லாம யாரையும் மேஜிக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அண்ட் அது மட்டும் இல்ல இப்ப மிஸ் கேக்கல்ஸ் எங்கன்னு யாருக்குமே தெரியல. அப்ப அகாதா மோவை கூட்டிட்டு வந்து மில்ட்ரட் எங்கன்னு சொல்லு, இல்ல உன்னை டாய்லெட் பிரஷா மாத்திருவேன்னு சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அப்ப அங்க கரெக்டா ஹார்ட் ப்ரூம் வந்து அவளை தடுத்துறா. அப்பதான் சுவர்ல இருந்த ஒரு டிராயிங்ல இருக்கிறவங்களோட கண்ணு வித்தியாசமா இருக்கிறத மோ நோட் பண்ணிடுறா. அண்ட் அவங்க போன பிறகுதான் தெரியுது அக்காதா கேக்கல்ஸ அந்த டிராயிங்குள்ள தான் அடைச்சு வச்சிருக்கா. அதே டைம்ல இந்த சைடு மில்ட்ரட்டோட வீட்டு பால்கனில அவளோட பூனை வந்து நிக்குது. இவளும் போய் அதை தூக்கிட்டே உள்ள வரா. அப்ப அந்த பூனையோட கழுத்துல புறா கழுத்துல கட்டி விடுற மாதிரி ஓலை ஒண்ண கட்டி விட்டுருக்காங்க. அண்ட் அதே டைம்ல ஸ்கூல்ல யூனியனை சேர்ந்த விசார்டு விசிட்டிங்காக மந்திர தொடப்பத்துல ஸ்கூலுக்கு வரான். அண்ட் அதே டைம்ல இந்த சைடு அந்த பேப்பர்ல அகாதா ஸ்கூல்ல டேக் ஓவர் பண்ணிட்டா, எனக்கு உன் உதவி தேவை, சீக்கிரம் வான்னு சொல்லி எழுதியிருக்கு. அண்ட் அதே டைம்ல ஸ்கூல்ல அகாதா அவளோட பர்த் சர்டிபிகேட்டை அந்த விசார்ட் கிட்ட காமிக்கிறான். இதை வச்சு பார்த்தா நீ தான் மூத்தவ, நீ தான் இந்த ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டரா இருக்கணும். ஆனா ஒன்ன மாதிரி ஒரு மோசமான பொம்பளை இங்க ஹெச்எம்மா இருந்தா எதுவுமே விளங்காதுன்னு சொல்லிட்டு விசார்ட் அந்த சர்டிபிகேட்டை எரிச்சிடுறான். அதை பார்த்த கடுப்பான அக்காதா எல்லா டீச்சர்ஸையும் வர வச்சு மேஜிக் யூஸ் பண்ணி அந்த விசார்ட ஒரு பலூனா மாத்திடுறா. அண்ட் அக்காதா டீச்சர்ஸ் கிட்ட நீங்க எனக்கு உதவி பண்ணலனா இந்த ஸ்கூலை அழிச்சிருவேன்னு எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்கா. அதனாலதான் மத்த டீச்சர்ஸும் அவளுக்கு உதவி பண்றாங்க. அண்ட் அதே டைம்ல நம்ம மில்ட்ரட்டும் ஸ்கூலுக்கு வந்துடுறா. அண்ட் கண்ணுக்கு தெரியாம மறைய வைக்கிற ஸ்பெல்லை யூஸ் பண்ணி யாருக்கும் தெரியாம உள்ள போய் அவளோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றா. அப்ப மோவும் மில்ட்ரட் கிட்ட சாரி சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்க அவகிட்ட காமிச்சிட்டு இருக்கும் போதே அகாதாவோட ஆள் ஒருத்தி வந்து இதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுவும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் கேக்கா மாத்திட்டு அங்க இருந்து எடுத்துட்டு போயிடுறா. அண்ட் அவ போன உடனே மில்ட்ரட் குடிச்ச ஸ்பெல்லோட பவரும் தீர்ந்து போயிருது. அவளும் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுறா. அப்ப கரெக்டா அங்க ஹார்ட் ப்ரூம் வரா. அண்ட் மில்ட்ரட் ஹார்ட் ப்ரூம் கிட்ட அவ பசங்களை கேக்கா மாத்திட்டான்னு சொல்லவும் நான் போய் கேக்கல்ஸ காப்பாத்துறேன், நீ போய் பசங்களை காப்பாத்துன்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சுட்டு மேஜிக்கை யூஸ் பண்ணி கேக்கல்ஸ வெளியே இழுக்க ட்ரை பண்றா. அப்ப கரெக்டா அங்க அக்காதா வந்து அவளையும் சேர்த்து பெயிண்டிங் உள்ள அடிச்சிடுறா. அந்த கேப்ல இந்த சைடு மில்ட்ரட் வந்து பசங்க கேக்க சாப்பிட போற நேரத்துல அவங்கள தடுத்து மேஜிக்கை யூஸ் பண்ணி அவங்கள மறுபடியும் மனுஷியா மாத்திடுறாங்க. அப்ப அங்க அக்காதா வந்துடுறா. உடனே அவ எப்படியோ இங்க நடக்கிறது யூனியன்ஸ்க்கு தெரிஞ்சிரும், சோ எனக்கும் பதவி கிடைக்காது, எனக்கு கிடைக்காது இந்த ஸ்கூல் வேற யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்கூலை அழிக்கிறதுக்கான மேஜிக்கை போட்டுடுறா. உடனே ஸ்கூலும் கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. அப்ப எல்லாரும் வெளியே ஓடி வராங்க. அப்ப மில்ட்ரட்டும் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாதான் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும்னு சொல்லவும் எல்லாரும் ஒன்னா கை கோத்து மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்களோட மேஜிக் எல்லாம் ஒன்னு சேர்ந்து பிளாஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே அந்த பவர் ஸ்கூல் ஃபுல்லா பரவி ஸ்கூலும் பழையபடி நார்மல் ஆகிருது. அண்ட் கேக்கல்ஸ், ஹார்ட் ப்ரூம், விசார்ட் 3 பேரும் ரிலீஸ் ஆகி மறுபடியும் மனுஷனா மாதிரி வெளியே வந்துடுறாங்க. அண்ட் அப்படியே கேக்கல்ஸும் ஹார்ட் ப்ரூமும் மேஜிக் யூஸ் பண்ணி அக்காதாவையும் அவ ஆளையும் ஒரு போட்டோக்குள்ள அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலு எந்த பிரச்சனையும் இல்லாம போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஹார்ட் ப்ரூம் நம்ம பசங்க கிட்ட வந்து வெற்றிகரமா இந்த வருஷத்தை பாஸ் பண்ணிட்டீங்க, அடுத்த வருஷம் எந்த பிரச்சனையும் நடக்காம பாத்துக்கங்கன்னு சொல்லவும் அவங்களும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. அப்படியே இந்த ஒஸ்ட் விச்சோட சீரிஸும் முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் மெர்லின் சீரிஸ்ல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்.